إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. வாடகை குத்தகை போன்ற விடயங்களிலே இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதை ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்தவும் என சகோதரர் ஒருவர் அடுத்து ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். உலகிலே மனிதனுக்கு தேவையான பொருளாதாரம் காணப்படுகின்றது, வாழ்வாதாரம் என்றும் இவற்றை குறிக்கப்படும். இவ்வாறு மனிதனுக்கு அவசியமானவற்றை அல்லாஹ் இரண்டு விதங்களிலே மனிதர்களுக்கு வழங்குகின்றான். இயற்கையாகவே தனது படைப்புகளிலிருந்து நேரடியாக மனிதர்களுக்கு வழங்குவது ஒரு வகையாகும். கடலிலே மீன் போன்ற உணவுப் பொருட்கள், பயன் தரக்கூடிய பொருட்களை எடுப்பதை உதாரணமாக கூறலாம். மற்றொரு வகை அடியார்களில் ஒரு சிலருக்கு கொடுத்த இவ்வாறான அல்லாஹுடைய அருட்கொடைகள், இவற்றை வேறு சிலர் பெற்றுக்கொள்ளுகின்ற முறைமை ஆகும். இந்த இரண்டாவது முறைமைக்குள் தான் வாடகை குத்தகை என்ற விடயங்கள் வியாபாரம் உட்பட இதிலே உள்ளடங்குகின்றது. எனவே வியாபாரம், வாடகை, குத்தகை இவை போன்றவற்றிற்கு இஸ்லாம் முக்கிய 5 விடயங்களை வஹி மூலம் எமக்கு கூறியிருக்கின்றது. இதன் வரம்புகளை பேணாது பிறருடைய சொத்துக்களை தவறான முறையில் நாம் அடைந்தால் அதன் மூலம் வளர்கின்ற உடல் நரகிற்குத்தான் பொருத்தமானது என்பதை வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு பிறரது சொத்தை நாம் வாங்குவது முதற்கொண்டு அல்லது தற்காலிக பிரயோஜனம் அடைகின்ற வாடகை குத்தகைக்கு பெறுகின்ற விடயத்திலே அதிலுள்ள 5 முக்கிய விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். அல்லாஹ்வின் அச்சத்தோடு இவற்றை பேணி நடப்பதென்பது சுவனத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. முதலிலே இதன் அடிப்படை நிபந்தனை அல் குர்ஆனின் 4வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் இருக்கின்றது. பிறருக்கு உரித்தானவற்றை, பிறருடைய சொத்துக்களை, உங்களிலே ஒரு சிலருடைய சொத்துக்களை வேறு சிலர் தவறான முறையில் நுகர வேண்டாம். நீங்கள் இருசாராரும் பொருந்தி செய்கின்ற வியாபாரமாக இருந்தாலே அன்றி என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஒரு பொருளை விற்று வாங்குவதாக இருக்கலாம், வாடகைக்கு கொடுப்பது எடுப்பதாக இருக்கலாம். பிறருடைய சொத்துக்களை முழுமையாக நாம் எடுப்பது அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு எடுப்பது, இது இருசாராரும் பொருந்திய நிலையில் நடக்க வேண்டும். ஒரு சாரார் மற்றொருவருடைய பொருளை அவர்களது விருப்பம் இல்லாமல் எடுத்தால் அது தவறான முறைமையில் எடுப்பதாகும். இதனை அடிப்படை நிபந்தனையாக இஸ்லாம் வைத்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சொத்தை நாம் பறித்தெடுப்பது, ஏமாற்றி எடுப்பது, இது போன்றவை ஆகுமானதல்ல. அவர் பணத்திற்கு விற்க விரும்பினால் அதனை விலை கொடுத்து வாங்கலாம், அல்லது தற்காலிக உரிமை பெறுவதற்காக வாடகை குத்தகை போன்றவற்றிற்கு எடுக்கலாம். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்புகளுக்கு முரணான நிபந்தனைகளை கொண்டு ஒரு பொருளை வாங்குவது, விற்பது அல்லது வாடகைக்கு எடுப்பது, கொடுப்பது ஹராமானதாகும். அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு பொருளை நாம் விற்றுவிட்டால் அதன் முழு உரிமை அதனை வாங்கியவரை சார்ந்ததாகும். ஒரு பொருளை விற்றதன் பிறகும் அதிலே நாம் சென்று உரிமை கோரக்கூடாது. நபியின் காலத்திலே அடிமைகள் சொத்துகளாக வாங்கி விற்கப்பட்டார்கள். எனவே விற்கின்ற பொருளிலே விற்றதன் பிறகு எமக்கு உரிமை கிடையாது என்ற அடிப்படையில் இதற்கு மாற்றமாக ஒரு சிலர் அடிமையை விற்கின்ற போது அந்த அடிமை மரணித்து விட்டால் அவர் விட்டு செல்லுகின்ற பொருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தார்கள். அப்போது நபி அவர்கள் கோபமுற்றவர்களாக, அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை இடுகின்றீர்கள், நீங்கள் என்னதான் நிபந்தனை இட்டாலும் அந்த நிபந்தனைக்கு எந்த பெறுமதியும் கிடையாது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹீஹ் புகாரில் உள்ள 2155வது இலக்கத்தில் உள்ள இந்த ஹதீஸிலே அது பற்றி கூறுகின்றார்கள்.
எனவே இரண்டாவது நிபந்தனை, குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான நிபந்தனைகள் வாடகை குத்தகைக்கு கொடுக்கின்ற எடுக்கின்ற போது, அதே போன்று விற்கின்ற வாங்குகின்ற போது இருக்கக்கூடாது. மூன்றாவது விடயம், இவ்வாறான பொருட்களை வாங்குகின்ற ஒருவர் அல்லது வாடகை குத்தகைக்கு எடுக்கின்ற ஒருவர் அதிலிருந்து என்ன பிரயோஜனத்தை எதிர்பார்க்கின்றாரோ அதனை அடைய முடியாது என்ற ஆபத்து அங்கே இருக்கக்கூடாது. ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு கொடுக்கின்றோம். ஆனால் அதன் பிறகு அதற்கு செல்லுவதற்கான வழி கிடையாது என்ற உண்மையை மறைத்து அந்த வீட்டிலே வசிப்பதற்கோ ஏனைய அதனை வாடகைக்கு பெறுகின்றவர் அதன் பிரயோஜனத்தை அடைய முடியாது எனும் நிலையிலே அதனை வாடகைக்கு குத்தகைக்கு கொடுப்பது ஹராமானதாகும். அவ்வாறு கொடுப்பதன் மூலம் நாம் பெற்றிருக்கின்ற பணம் அதற்கு சமமான அதனை பெற்றுக்கொண்டவரின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் இது தவறான முறையில் பிறருடைய சொத்தை நாம் விழுங்குவதாகும். இதனைத்தான் அந்த ஆரம்ப நிபந்தனையில் அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்ட குர்ஆன் வசனத்திலே இது தடுக்கப்பட்டுள்ளது. நபியுடைய காலத்தில் விவசாய நிலங்களிலே பழங்கள் உற்பத்தி செய்து அவை அறுவடைக்கு தயாராகுவதற்கு முன்னர் விற்கின்ற நிலைமை காணப்பட்டது. அதனை பணம் கொடுத்து வாங்கிய நிலையிலே திடீரென ஆபத்துக்கள் வந்து அவை அனைத்தும் அழிந்து விடுகின்ற சம்பவங்கள் நடந்தன. இதன் போது நபி அவர்கள் இவ்வாறு விற்றவர்களை நோக்கி கேட்டார்கள், இவ்வாறு நீங்கள் விற்றவை அவர்களிடமிருந்து நீங்கள் பணம் எடுத்தீர்களே, எதனையுமே பெறாத நிலையில் அவர்களது பணத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்ளுகின்றீர்கள் என கேட்டுவிட்டு அந்த வியாபார முறைமையை தடை செய்தார்கள். 2198 என்ற இலக்கத்திலே சஹீஹ் புகாரியிலே இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். எனவே ஒரு பொருளை விற்பது வாங்குவது, வாடகை குத்தகை போன்றவற்றிற்கு கொடுப்பது எடுப்பது, இதிலே இரு சாராரில் எந்த ஒரு சாராரும் பாதிப்படையக்கூடாது. குறிப்பாக பணம் கொடுக்கின்றவர்கள் அந்த பணத்தின் மூலம் எதிர்பார்த்த அதன் நலவிலிருந்து முற்றாக தடுக்கப்படுகின்ற, அதனை இழந்து விடுகின்ற ஒரு நிலை ஏற்படக்கூடாது. இது மூன்றாவது விடயம். நான்காவது விடயம், தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை விற்பதோ வாடகை குத்தகைக்கு கொடுப்பதோ ஆகுமானதல்ல. ஒரு முக்கிய உதாரணம் கூறுவதென்றால், இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்தவரையிலே அந்த அரசாங்கத்திற்குரிய நிலங்கள் என்பது, விவசாய நிலங்கள் என்பது ஒன்றோ அரசாங்கம் அதிலே விவசாயம் செய்யும், அப்படி இல்லை என்றால் பொதுமக்களில் எந்த ஒரு விவசாயியும் அதிலே விவசாயம் செய்து கொள்ளலாம். யார் எந்த பூமியில் விவசாயம் செய்கின்றாரோ அந்த பூமி அந்த விவசாயிக்குரியது என்பது இஸ்லாமிய சட்டம். இப்போது இந்த நிலையிலே ஒரு விவசாயி அல்லாத ஒருவர் அரசுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை கையகப்படுத்தி இதனை வாடகைக்கு குத்தகைக்கு கொடுப்பது ஹராமானதாகும். விவசாயி ஒருவர் அரச நிலத்தை அரசாங்கம் பயன்படுத்தாத நிலையில் அதிலே விவசாயம் செய்தால் அவருக்கு ஒரு நலவாக அந்த அரசாங்கம் அவருக்கே அந்த காணியை கொடுத்துவிடும். ஆனால் இப்படி விவசாயம் செய்யாமல் பொதுவான காணியை தனக்கு என கையகப்படுத்தி வேறு ஒருவருக்கு தனக்கு உரிமை இல்லாததை இவர் வாடகை குத்தகைக்கு கொடுப்பது தவறானதாகும். எனவே ஒட்டுமொத்தத்தில் தனக்கு உரிமை இல்லாததை விற்பது, வாடகை குத்தகைக்கு கொடுப்பது என்பது இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விடயம். முஸ்னத் அஹ்மதிலே, அபூதாவுத் போன்ற வேறு நூல்களிலும் நாம் பார்க்கலாம். ஹசன் தரத்தில் உள்ள இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 6671 என இலக்கமிடப்பட்டு எம்மிடம் இருக்கின்ற மென்பொருளை பதிவாகி இருக்கின்றது. இறுதியான விடயம், இந்த வியாபாரம் வாடகை குத்தகைக்கு கொடுப்பது ஒட்டுமொத்தமாக பிறருடைய உரிமைகளை நாம் பெறுகின்ற போது அதிலே எந்த விதமான ஏமாற்று மோசடி போன்றவை இருக்கக்கூடாது. நபியின் காலத்தில் நடந்த ஒரு முக்கிய உதாரணம், பால் கொடுக்கின்ற விலங்குகளை விற்கின்ற போது ஒரு சில நாட்கள் பால் கறக்காமல் விட்டுவிட்டு அதிக பால் தருகின்ற ஒரு மிருகம் போன்று காட்டி விற்கப்பட்டது. இதனை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்தார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக வியாபாரம், வாடகை குத்தகை போன்ற விடயங்களில் பிறரை ஏமாற்றுகின்ற
வழிகளை கையாளக்கூடாது. ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக தான் பெற்ற பொருளை திருப்பிக் கொடுக்கின்ற உரிமை இருக்கின்றது. அதே நேரம் இவ்வாறு பால் கறக்கின்ற மாடுகள், ஆடுகள், ஒட்டகம் போன்றவையாக இருந்தால் இவருடைய மிருகத்திலிருந்து கறக்கப்பட்ட பாலிற்கு பதிலாக ஒரு சா ஈத்தம்பழம் திருப்பி அதனை விற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கூட இஸ்லாம் நியாயமான சட்டத்தை சொல்லி இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஏமாற்று செயல் மொத்தமாக இருக்கக்கூடாது என்பது இறுதியானதும் 5வதுமான நிபந்தனைகளாகும். இவைதான் வியாபாரம், வாடகை, குத்தகை போன்ற விடயங்களிலே இஸ்லாம் காட்டுகின்ற அடிப்படை வழிகாட்டல்களும் சட்டங்களும் ஆகும்.